இதை வந்து இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணுற விஷயங்கள் வந்து சராசரி சாதாரண மனிதர்களுக்கானதும் அல்ல. இது யாருக்கு அப்படின்னா நேசிப்பவர்களுக்கானது. நேசிப்பவர்களால் மட்டும்தான் இதை உணர முடியும், புரிஞ்சிக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களே யோசிக்க முடியும். என்ன ஒரு அழகான விஷயம் பாருங்க. ஒரு சீடன் வந்து அவனோட பேரை கையெழுத்து போடாம குருவோட பேரை எழுதுறது என்பது என்ன ஒரு அற்புதமான விஷயம். சில சமயம் வந்து டாட்டு இறந்தது தெரியாமல் அவரை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க. அப்போ சுந்தர் என்ன பண்ணுவாராம், டாட்டுவை அழைச்சிட்டு போய் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண நினச்சாங்கன்னா அப்போ சுந்தர் சொல்லுவாராம், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் வந்தது குருவை டாட்டுவை கூட்டு போகிறதுக்கு, உங்களை கூட்டு போக வரல. அப்போ வந்து சுந்தர் சொல்லுவாராம், அப்போ நான் யார், ஏன் அனாவசியமாக அந்த வயதான மனுஷனை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, நான் இன்னும் இளமையாக இருக்கேன், என்னால் ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியும், என்னால் வர முடியும், அவரை ஏன் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சிஷ்யன் சுந்தர் வந்து சொல்லுவாராம்.